finished. Finished. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட எத்தனை பேர் நீங்கள் உடனடியான இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து அற்புத சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு விடுதலை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசுவிடத்திலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பது மிக சாதாரணமான காரியம்தான். என்ன என்று சொல்வீர்கள் சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிப்பது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, நீங்கள் அவரையே என் சொந்த இரட்சகர், இயேசுதான் என் சொந்த இரட்சகர், என் மீட்பர், என் விடுதலைக்காக அவர் இந்த பூமியில் வந்து எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர், மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தவர் என்று நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிற பொழுது, பிரியமானவர்களே, இப்பொழுதும் பிதாவின் வலது வாரிசத்தில் எனக்காக அவர் அமர்ந்திருக்கிறார், எனக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை காண்பித்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிற ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் இந்த நேரத்தில் காணப்படும் என்று சொன்னாலும், என் கிறிஸ்து இயேசு சொன்ன காரியங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னாலும், உங்கள் வாய்களினாலே நீங்கள் பேசின அசுத்த உதடுகளினாலே நீங்கள் உண்டாக்கின அந்த வார்த்தைகள், அருவருப்பான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நினைவில் கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே, என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் என் மீறுதல்களையும் மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் அப்பா, நான் அப்பொழுது கழுவப்படுவேன், நீர் என்னை பரிசுத்தமாக்கும், அப்பொழுது நான் பரிசுத்தமாக்கப்படுவேன், என்னை நீதிமானாய் மாற்றும், அப்பொழுது நான் நீதிமானாக மாறுவேன். இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவிடத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. எத்தனை பேர் இந்த நேரத்தில் உண்மையாய் அந்த தேவனை நோக்கி நீங்கள் பார்க்க முடியும்? அப்படி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள். இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்கள் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, என் பாவங்களை என்னை மன்னியும் அப்பா என்று நீங்கள் கேட்கிற பொழுது, உன்னதமான மகத்துவம் உள்ள இந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி, அதாவது இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, எப்படி பர்த்திமேயு என்கிற குருடன் அவன் இடைவிடாது கூப்பிட்டுக் கொண்டே வந்தானாம். இந்த நாமத்தை சொல்லி, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் ஓயாமல் அவன் கூச்சலிட்டு கிறிஸ்து இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், எப்படியும் இவர் என்னை சுகப்படுத்துவார், எப்படியும் இவர் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவன் விடாமல் கூப்பிட்டுக் கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு எத்தனையோ தடைகள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, அவனை தடுத்து நிறுத்துகிறார்கள். நீ தேவனை கூப்பிடக்கூடாது, இந்த கிறிஸ்து இயேசுவை கூப்பிடாதே, உன் சத்தத்தை எல்லாம் அவர் கேட்க மாட்டார், உன் ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்க மாட்டார் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக எவ்வளவோ பிசாசுகளின் சத்தங்கள், அதாவது அவனை சுற்றி இருந்த மனுஷர்கள் பிசாசினால் ஏவப்பட்டு, இந்த கிறிஸ்து இயேசுவை நீ கூப்பிடாதே, அவரை ஏற்றுக்கொள்ளாதே, அவரை விசுவாசிக்காதே என்று சொல்லி எத்தனையோ சத்தங்கள் அவன் காதுகளில் விழுந்தாலும் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவன் புறக்கணித்தான். சிலர் அவனை நோக்கி, நீ பாவியான ஒரு மனுஷன், ஆகவேதான் உன் கண்கள் இரண்டும் கூடாக்கப்பட்டிருக்கிறது, நீ சபிக்கப்பட்டவன், நீ தீட்டுள்ளவன், ஆக இந்த இடத்தை விட்டு ஒதுங்கு, உன்னை கிறிஸ்து இயேசு சந்திக்க மாட்டார் என்று சொன்னாலும் இவன் தன் இருதயத்திலே விசுவாசித்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கிற பொழுது, யோவான் 3:16 படி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்க கூடும் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த மதத்தினராக இருக்கலாம், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் சரீரத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் இப்பொழுது கூப்பிட வேண்டியது இது இயேசு என்கிற இந்த நாம மாத்திரமே. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுக்குள்ளே இந்த பூமியிலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்படி நாமம் தான் இயேசு, இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் அப்பா, எனக்கு அற்புதங்களை செய்யும் அப்பா என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் கூப்பிட முடியும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு கூப்பிட முடியும் என்று சொன்னால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில், எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில், எப்படிப்பட்ட வியாதியின் கூறில், எப்படிப்பட்ட கடன் பாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவுக்கு லேசான காரியம். அவர் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய முடியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். என் கிறிஸ்து இயேசு சொன்னார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு
உங்களுக்கு இருந்தால் போதும். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியுமாம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு சொன்னார், விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைக்கிறானாம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்காக இந்த பூமிக்கு வந்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக மரித்தோரிடத்திலிருந்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இப்பொழுதும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை எனக்கு ஊற்றி இருக்கிறார். இந்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் தானே நான் அற்புதங்களை பெற்றுக் கொள்வேன். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே நான் விடுதலையை பெற்றுக் கொள்வேன் என்கிற விசுவாசம். அன்றைக்கு பர்த்திமேயு என்கிற குருடன் கூப்பிட்ட பொழுது அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கண்களுக்கு பார்வையை கொடுத்தது போல பாருங்கள் பிரியமானவர்களே, 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஒருத்தி என் கிறிஸ்து இயேசுவை குறித்து அவள் விசுவாசிக்கிறாள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவள் செயல்படுகிறாள். இயேசுவின் நாமத்தில் தன் வாயினால் அறிக்கை செய்கிறாள், நான் எப்படியாவது போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொடுவேன். தகுதியற்றவளாக இருக்கலாம், நான் பாவம் செய்தவளாக இருக்கலாம், தீட்டுள்ளவளாக இருக்கலாம். ஆனாலும் இந்த கிறிஸ்து இயேசு என்பவர் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருகுவார். அவர் மனதுருக்கத்தின் தேவனவர். அவர் நிச்சயமாகவே அவர் கிருபை அளிக்கிறவர். ஆக என் மேல் கிருபை கொள்வார், என் மேல் தயவு கொள்வார், என் மேல் மனதுருகுவார், எனக்கு அற்புதங்களை செய்வது நிச்சயம் என்று சொல்லி அவள் தன் இருதயத்தில் விசுவாசித்தாளாம். விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவள் தன் வாயினால் சொன்னார். பிரியமானவர்களே, அவள் விசுவாசித்து என் கிறிஸ்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொட்ட பொழுது பாருங்கள், இந்த விசுவாசத்தின் வல்லமை என் கிறிஸ்து இயேசுவிடத்திலேயே அது உத்தரவு கேட்காமல் அற்புதத்தை அது செய்து முடித்தது. நிச்சயமாகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். நிச்சயமாகவே அவர் செய்ய முடியும். என் கிறிஸ்து இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த நேரத்திலும் பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் இதை நம்புவீர்கள் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற இடத்துல நின்று முழங்கால் படியிடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உன்னதரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளாக என் கிறிஸ்து இயேசுவை கொண்டு வாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியான என் மேல் கிருபையாயிரும், என்னை விடுதலையாக்கும் அப்பா, என்னை விடுதலையாக்கும் ராஜா. நீர் விடுதலையாக்கும் தேவன் என்பதை நான் அறிவேன். நீர் விடுவிக்கிற தேவனாய் இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர் என்பதை நான் அறிவேன். எங்களுக்காக, இந்த மனுகுலத்துக்காக, ஒட்டுமொத்த உலகத்தின் மனுகுலத்துக்காகவே நீங்க ரத்தம் சிந்தி மரிச்சீங்களே. யாரெல்லாம் இதை விசுவாசித்து உம்மிடத்தில் வருவார்களோ அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வது நிச்சயம் என்பதை இப்பொழுது நான் நம்புகிறேன். இந்த சூழ்நிலை நம்புகிறேன். என் நெருக்கமான இந்த சூழ்நிலை நம்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தேவை அப்பா, எனக்கு ஒரு விடுதலை தேவை ராஜா. இப்பொழுது அந்த விடுதலை நீர் எனக்கு தருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்லி பாருங்கள். என் கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார், அற்புதத்தை செய்வார். அவர் நீதியின் தேவன், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தாராம். அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நிச்சயமாகவே இவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு அறிவு, ஒரு ஞானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த கிறிஸ்து இயேசு இரத்தம் சிந்தினபடினாலே அல்லேலூயா, அந்த இரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் கழுவப்பட்டு இப்பொழுது நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நீதிமான் கூப்பிடுகிற பொழுது என் கிறிஸ்து இயேசு என் ஜெபத்தை அங்கீகரிப்பார். என் ஜெபத்திற்கு ஏற்ற பதிலை அவர் இப்பொழுது கொடுப்பார். நிச்சயமாகவே என் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். இந்த வியாதி என்னை விட்டு விலகும். இந்த தரித்திரம் என்னை விட்டு நீங்கும். இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலை ஆவேன் என்பது நிச்சயம். இந்த நேரத்தில் தான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசத்தோடும் உறுதியோடு நான் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தோடு நான் பேசுகிறேன். சொல்லி பாருங்கள், இயேசுவின் நாமத்திலே யோவான் 1:12-13 சொல்லுகிறபடி இப்பொழுதும் நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தாராம். இப்பொழுதோ நீங்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். உங்கள் சரீரத்தை அவர் ஆலயமாக மாற்றுவார். உங்கள் சரீரத்திலும் இருக்கும் அழுக்குகளை, கசடுகளை, உங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறல்களை எல்லாவற்றையும் உங்களை விட்டு அவர் விலக்குவார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே என் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உங்களை
நீதிமானாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே அழைத்தவராம், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகும். பிரியமானவர்களே, மெய்யாகவே என் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஜெபத்தினாலே நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வோம் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகும் என்பது நிச்சயம், பரிபூர்ண நிச்சயம். பிரியமானவர்களே, என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டுகள் அறுபட்டு போகும், நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும், உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு விலகி போகும். பிரியமானவர்களே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டவள். ஆக நான் விடுதலையாவது நிச்சயம், என் குடும்பம் விடுதலையாவது நிச்சயம், என் பிள்ளைகள் விடுதலையாவது நிச்சயம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கென்று சாட்சியாக நிற்போம். ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா. நாம் முன்பாக பாவத்துக்கு கீழாக நாம் விற்கப்பட்டோம், மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுவது போல, ஹல்லேலூயா, நாம் பாவத்துக்கு கீழாக நாம் விற்கப்பட்டோம். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது நம்புங்கள், இதை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே என் கிறிஸ்து இயேசு உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தாராம். அவர் மரித்தது யாருக்காக? அக்கிரமக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்தாராம். எதற்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அவர் நீதிமானுக்காக அல்ல. பிரியமானவர்களே, அவர் பாவிகளுக்காக மரித்தாராம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஹல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினாராம். எத்தனை பேர் இந்த கிறிஸ்துவின் அன்பை இந்த நேரத்தில் நீங்கள் உணர முடியும்? இந்த கிறிஸ்துவின் அன்பை, உன்னதமான அன்பை, அதாவது தன் மடியிலிருந்து சொந்த குமாரனை எனக்காக கொடுத்தாரே, அந்த அன்பை நீங்கள் சிந்தித்து யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது அற்புதம் உங்கள் மடியில், இப்பொழுது அற்புதம் உங்கள் கைகளிலே, இப்பொழுது அற்புதம் உங்கள் சரீரத்திலே உண்டாகுது இயேசுவின் நாமத்தினாலே. நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசு உங்கள் பாவங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானாய் மாற்றி அற்புதங்களை செய்வது நிச்சயம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். நிச்சயமாகவே அவருடைய இரத்தம் உங்களை ஹல்லேலூயா சுத்தம் செய்கிறது, மீட்பை கொடுக்கிறது. அவருடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பழைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டு விசுவாசத்தோடு நின்று இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். சாத்தானை துரத்திட இந்த வார்த்தை போதும், கிறிஸ்து இயேசுவின் நாமம் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இரத்தம் உங்களை விடுதலையாக்கும், சத்துருக்களை உங்களின் முன் நின்று அது விலக்கும் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை அவர் நமக்காக தந்தாராம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவர் தம்முடைய சிலுவையிலே ஹல்லேலூயா ரத்தம் சிந்தினார். பாருங்கள், தேவனோடு நாம் சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு தேவர் சமூகத்தில் நின்று அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவர் வாங்கி தந்தாராம். நிச்சயமாகவே புது உடன்படிக்கையை என் கிறிஸ்து இயேசு நமக்காக ஏற்படுத்தினாராம். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. தரித்திரம் உங்களை விட்டு விலகும், பாவ கட்டுகள் உங்களை விட்டு அறுபட்டு போகும், உங்கள் மேல் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். அத்தனை சாப பாவ கட்டுகள் உங்களை விட்டு விலகுவது நிச்சயம். பிரியமானவர்களை, எப்பேற்பட்ட பாவத்தையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை விடுதலையாக்குவது என்பது நிச்சயம். அவரிடத்தில் வாருங்கள், உன்னதரை நோக்கி மீண்டுமாய் உயர்த்தி பாருங்கள், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் இந்த நேரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவது நிச்சயம். உடனடியாக இந்த நேரத்தில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. உங்களை புது மனிதனாக மாற்றுவார் என் கிறிஸ்து இயேசு என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் செய்த பாவம், அதாவது ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனதினாலே ஹல்லேலூயா இந்த ஒரு மனிதனுடைய ஹல்லேலூயா பாவங்கள் எல்லா மனுஷரையும் ஆண்டு கொண்டதாம். ஹல்லேலூயா. பாவம் செய்யாதவர்களை அது பற்றி பிடித்துக் கொண்டது. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் கேட்கிற நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசு என்கிற இந்த ஒரு மனிதன் வந்து ஹல்லேலூயா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தார, ஒரு பாவம் இல்லாமல், ஒரு குற்றம் செய்யாமல். ஆகவே குற்றமற்ற இந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இப்பொழுது நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசித்து இந்த ஜெபத்தை கேட்டு உன்னதரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி
என் ஆண்டவராக இயேசு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்கட்டும், உங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறதாம். உங்கள் முகங்களை அவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் உன்னதமான இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும், இந்த நிமிஷமே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபாகரதலப ஷபலபர கலதியான் துனதிபி ரீபோ ஷீபிலி பரபலப ஷபலபரியான் துனதிபியான் தனதி கலதிவான் துனதி மௌராதலபர கலதி ஷிக்கி ஹவரதியான் தனதிபியா மௌராதலிபோ கரபரியான் துனை. வல்லமை இறங்கட்டும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க சேர ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தாராம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் எத்தனை பேர் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களோ என் தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த நிமிஷமே அவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறார், அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். உடனடியாக இந்த நேரத்தில் தானே அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்களாம். கிறிஸ்து இயேசுவை நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் வந்த யாவரும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டு போனார்கள். ஒருவரும் வெறுமையாய் போகவில்லை. ஆக உடனடியாக அவர் அற்புதங்களை இப்பொழுதே செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் நெருக்கங்களை மாற்றுவாராக. உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகட்டும். உங்கள் அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள் பிசாசுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவது நிச்சயம். இந்த நேரத்தில் தான் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் இருக்கும் இடத்திலே வானம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசு சொன்னார், நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தேவதூதர்கள் இப்பொழுது இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் உங்கள் மேல இறங்கட்டும் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதங்களை செய்யும் தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்களாக. தெய்வீக மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினாராம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எப்படி சர்ப்பமானது மோசையினால் வராந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டுமாம். யாரெல்லாம் உயர்த்தப்பட்ட இந்த கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களோ இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை, இந்த நேரத்தில் தானே உங்களுக்கு அற்புதங்கள். இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டாகும். விசுவாசத்தோடு வலிகள் இருக்கும் இடங்களில் கைகளை வைங்க, பிரச்சனை இருக்கும் இடங்களில் கைகளை வைங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதி இருக்கும் இடத்துல கைகளை வைங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகும், இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாத நடந்து பாருங்க, கேட்க முடியாத செவிகளை அப்பா நீங்க கேட்டு பாருங்க, இப்பொழுது அற்புதம் உண்டாயிருக்கும். பார்க்க முடியாத உங்கள் கண்களுக்குள்ள பார்வை உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். கிட்னி இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படும். ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும். எலும்புகள் ஹல்லேலூயா வலுவரும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா நான் பேசுகிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆவிகளும் ஏவல் பிசாசுகளும் மந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு முற்றிலுமாக அது விலகிறது. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த நிமிஷமே அற்புதமும் அடையாளங்களும் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அற்புதங்கள் உண்டு, அதிசயம் உண்டு, ஆச்சரியமானவர்களை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். வியாதி உங்களை கண்டு வெட்கப்பட்டு ஓடி போகும். உங்கள் அருகில் அது வராது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை இந்த ஜெபத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற நேரத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இது நிமித்தமாக என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக, உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. சர்வ வல்லவர் அவர், யூதராஜ சிங்கமாம் அவர், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பாருங்கள், உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற வல்லமையுள்ள இந்த தேவன் நமக்காக இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. தரை மட்டும் நம்மளை தாழ்த்தினார். பாருங்கள், வேதம் சொல்லுகிற சிலுவை பரியமும் தன்னை தானே தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானாராம். ஹல்லேலூயா. ரிபாகரதலவ ஷீபலிபியா குலதியான் துனதிபி. அவர் தாழ்த்தினபடினாலே, தம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினபடினாலே, அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்பட்டபடினாலே ஹல்லேலூயா அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்தாராம். எப்படிப்பட்ட நாமம்? அதுதான் வல்லமையுள்ள நாமம். இந்த இயேசு என்கிற நாமத்துக்கு, இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இந்த நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு ஹல்லேலூயா இயேசுவே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கப்படும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தந்தருளினாராம். இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும், தெய்வ மகிமை உங்களை மூடிக்கொள்ளட்டும், அற்புத
அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அதிசயங்களை கண்டு ஆச்சரியமான சாட்சிகளோடு நீங்கள் நிற்பீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சத்துருக்கள் இனி உங்களை கண்டு விலகட்டும். உங்கள் முகத்தில் உள்ள அந்த பிரகாசமான வெளிச்சம் இனி ஹல்லேலூயா உங்களை சாட்சியாக காண்பிக்கட்டும். உங்கள் சாயல் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதாக. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா எந்த பிசாசானவன் உங்களை விலத்தல்லாம் என்று சொல்லி ஹல்லேலூயா அவன் உங்களை சுற்றி வருகிறானோ இனி இயேசுவின் நாமத்தில் உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள், தேவ மகிமை, தெய்வீக பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, என் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த அக்கினி உங்கள் மேல மூடிக்கொள்ளட்டும். பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சபிக்கப்பட்ட அத்தனை கிரியைகளும் இப்பொழுது விழுந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேளுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் கேட்கிற பொழுது அற்புதங்களை பெற்றுக் கொள்வது நிச்சயம் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கி பாருங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறேன். படைத்தவருக்கு, என்னை உருவாக்கினவருக்கே நான் தருகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். என் சரீரத்தில் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அப்பா நீர் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும். உலகத்துக்கு என்னை யார் என்பதை, நான் இயேசுவின் பிள்ளை என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாச அறிக்கை பண்ணி இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பார்க்கிற உங்களை என் ஆண்டவர் விடுதலை ஆக்குவாராக. இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் வல்லமை கொண்டு நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். அவருடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லையாம். அவர் சொன்ன வார்த்தையை அது புறப்பட்டு சென்று தான் சொன்னதை நிறைவேற்றி அவரிடத்தில் மீண்டும் திரும்பும். நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை விடுதலையாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை போகும் இடங்களெல்லாம் விடுதலையும் அற்புதமும் உண்டாவது நிச்சயம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அற்புதத்தை செய்துவிட்டு என்னிடத்தில் மீண்டும் திரும்பும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை பேசுகிறேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதருடைய சமாதானம் உங்கள் வீடுகளுக்குள் தங்கட்டும். உங்கள் இருதயத்துக்குள் அந்த உங்கள் இருதயத்துக்குள் அந்த சமாதானம் வந்து தங்கட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி ஹல்லேலூயா இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் வீட்டுக்குள் காணக்கூடிய சமாதான கேடுகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை கிரியைகளும் அழித்து போடுவாராக. உன்னதமான என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு தந்து நித்தியமாய் அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படி நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.